ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களானது 12 ராசிக்காரர்களுக்கும் கிடைக்க இருக்குது அப்படின்றதான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுலேயும் வரக்கூடிய செப்டம்பர் 7ஆம் தேதி சந்திர கிரகணம், ஆண்டினுடைய 2வது சந்திர கிரகணம் அல்லது கடைசி கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரகணம் நம்முடைய இந்தியாவில் தெரியும். அப்படின்றதுனால கண்டிப்பாக சூத காலம் இருக்குது. ஸோ என்னென்ன விஷயங்களை முறைப்படி கடைப்பிடிக்கணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக கடைப்பிடிங்க. மேலும் தோஷம் இருக்கக்கூடியவங்க தோஷ நிவர்த்தி செய்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஆண்டு நிகழக்கூடிய இந்த கிரகணம் 7ஆம் தேதி அன்னைக்கு இரவு நேரத்தில் ஆரம்பமாகி நள்ளிரவுலேயே முடியுது. ஸோ இருந்தாலும் கிரகண காலங்களில் என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக செய்துக்கோங்க. இந்த யாருக்கெல்லாம் தோஷம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இந்த கிரகணமே ஏற்படுது. ஸோ கும்பராசிக்கு திரிகோண நிலையில் இருக்கக்கூடிய 5 ராசிக்காரர்கள் பாதிப்படைகிறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, மிதுனம், துலா, மகரம், மீனம், கும்பம் இந்த 5 ராசிக்காரங்களுக்குமே பாதிப்புகள் இருக்குது, தோஷம் இருக்குது. ஸோ தோஷ நிவர்த்தி பரிகாரமாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். அதனுடைய ஸ்லோகங்கள் தெரியும்னா கண்டிப்பாக அதை சொல்லுங்கள். இது ஒன்றே போதுமானது. இது உங்களுக்கு பெரும்பாலும் நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுத்துடும். ஸோ மேலும் இந்த டைமில் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள்லாம் பார்த்திங்கன்னா கன்னி, தனுசு, ரிஷபம் இந்த 3 ராசிகளுக்குமே இருக்குது. ஸோ இந்த வரிசையில் இந்த ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்குது அப்படின்னா எந்த நிலையில் உங்கள் ராசி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே பார்த்தீங்கன்னா, இந்த செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் செப்டம்பர் மாதம் முழுக்க எப்படி இருக்குது, அதாவது இந்த கிரகண காலங்களில் தோஷங்கள் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கண்டிப்பாக தோஷ நிவர்த்தி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கிரகணம் அன்னைக்கு முடிஞ்சிட்டாலுமே கூட அதனுடைய தாக்கம் அடுத்து வரக்கூடிய 40 நாட்களுக்கு இருக்கும். அதனால் மறக்காமல் தோஷ நிவர்த்தி பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் இந்த செப்டம்பர் மாதம் முழுக்க எப்படி இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டேன், கன்னிராசிக்காரங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளில் ஒன்றாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய டைமில் எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டகச்சனியானது நடைபெற்றுட்டு இருந்தாலுமே கூட மற்ற கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சனி பகவான் வக்ரமாக தான் இருக்கார். அதனால் அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி நேயர்கள், இவங்க பார்த்தீங்கன்னா புதனை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடியவங்க. புதன் அப்படின்றவர் ரொம்ப ரொம்ப மங்களகரமான ஒரு கிரகம், நவகிரகங்களினுடைய இளவரசன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். மேலும் இவரை புத்திகாரகன் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஸோ ரொம்ப சிறப்பான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய இவரை என்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு, என்னென்ன விஷயங்கள் அடுத்தடுத்து செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றது தான் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். சனி பகவான் உங்களுக்கு கண்டக சனியாக காணப்பட்டாலுமே கூட இப்போ வக்ரமாக இருக்கிறதுனால நீங்கள் பெருசாக பாதிப்புகள் எதுவும் அடைய போகிறது கிடையாது. இருந்தாலுமே இந்த செப்டம்பர் மாதம் தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரங்கள் எல்லாமே நல்லா சிறப்படைகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. சுக்கிரன் பலம் பெற்று 11 மற்றும் 12 இந்த இடங்களில் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக கன்னிராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அதுவும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கும். மேலும் உறவுகளுக்குள்ள நிறைய மனஸ்தாபங்களோட சண்டைகளோட இருந்துகிட்டு இருக்கேன். ஸோ என் கூட என் அண்ணன் தம்பி கூட பேசுகிறது கிடையாது, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட எல்லாத்துக்கூடையுமே சண்டையாக இருக்குது, நிறைய மனஸ்தாபத்தோடு தான் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த மனஸ்தாபமானது விலகக்கூடிய ஒரு நேரம். மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய தேவைக்காக நீங்கள் புதுசாக வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பெலாம் கூட இருக்குங்க. 6ஆம் ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு. ஸோ 6வது ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால இது வரைக்குமே கன்னிராசிக்காரங்க ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் மருத்துவ செலவுகளை செய்திருக்கலாம். ஏன்னா கண்டக சனி நடக்கும் பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு மருத்துவ செலவு இருந்திருக்கும். அந்த மருத்துவ செலவுகள் இப்போ குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஒருவேளை நான் வேலை செய்துட்ருக்கக்கூடிய இடத்துல எனக்கு அந்த வேலை பிடிக்கல, என்னுடைய மனசுக்கு அது சரியாக படலை, வேறு ஒரு வேலைக்கு நான் முயற்சி பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வேலைலாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா தொழில்காரகன் சனி பகவான் வக்ரமாக தான் இருக்கிறாரு. அதனால் நீங்கள் நினைத்த வேலையை உங்களால் உருவாக்க முடியும், புதுசாக வேலைகள்லாம் கிடைக்கும். 10வது இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறாரு. ஸோ தொழில் வருமானம் எல்லாம் உங்களுக்கு சீராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வரவுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் செலவுகள் செய்யுங்க. அதுதான் இந்த டைமில் ரொம்ப முக்கியமானது. யார் ஒருவர் வரவுக்கு ஏற்ப செலவுகள் செய்கிறீங்களோ அவங்களுக்கு பெருசாக நஷ்டம் எதுவும் இருக்காது, பாதிப்புகள் இருக்காது.
தேவையில்லாத ஆடம்ப பொருட்களை எல்லாம் வாங்கி குவிச்சிங்க அப்படின்னா அதனால நீங்கள் நஷ்டப்படுவீங்க. பொருளாதார ரீதியாக நிறைய பாதிப்புகளை வந்து அடையிற மாதிரி இருக்கும். ஸோ கன்னிராசிக்காரங்களாம் இந்த டைமில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தேவையில்லாத பொருட்கள் மீது ஆர்வத்தை காட்டாதீங்க. அதில் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தான் இருக்கக்கூடிய நிலையை மறந்துட்டு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரியான ஆசைகள் தான் வந்து தேவையில்லாதது. 7வது ஸ்தானத்தில் சனி பகவான் வேற இருக்கிறாரு. ஸோ பண விரயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். பணத்தை பார்த்து பார்த்து செலவு பண்ணணும். செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பணத்தை நல்லா வந்து பாருங்கள். இதை நம்ம செலவு பண்ணுமா அப்படின்றத யோசிங்க. ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து 7வது ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிறைய செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய தேவைகளை உங்களால் செய்ய முடியாமல் போயிடும். ஸோ எமர்ஜென்சிக்கு வந்து பணம் கையில் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அந்த இக்கட்டான சமயத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கடன் வாங்குற மாதிரி ஆகிடும். ஸோ தேவையில்லாமல் நீங்கள் கடன் வாங்காதீங்க. ஏன்னா இந்த டைமில் நீங்கள் கடன் வாங்குறது உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லது கிடையவே கிடையாது. ஒருவேளை நீங்கள் அப்படி ஒருவேளை கடன் வாங்குறீங்க அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அடைக்கவும் முடியாது. ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. மேலும் சூரியன் 12 மற்றும் ராசிக்குள்ளே வந்து சஞ்சரிக்கிறாரு. ஸோ 12வது இடத்துலையும் ராசிக்குள்ளேயும் வரக்கூடிய நேரத்தில் தேவையில்லாமல் உங்களுக்கு உங்களுடைய பேரை கெடுக்கிற மாதிரி நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து உருவாகும். அடுத்தவங்களுடைய விவகாரங்கள் நீங்கள் கண்டுக்காமல் போயிடுங்க. அனாவசியமான விஷயத்துலலாம் தலையிடாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. நீங்களாக போய் வாலண்டரியாக அதில் போய் உள்ளே நுழைஞ்சிங்க அப்படின்னா கடைசியாக மாட்டிக்கிட்டு தவிக்கிறதும் நீங்களாக தான் இருப்பீங்க. அதனால் எதுலேயும் தலையிடாதீங்க. புதனும் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து பலவீனப்பட போகிறாரு. ஸோ உங்களுடைய ராசி அதிபதி பலவீனப்படும் பொழுது அது உங்களுக்கு கண்டிப்பாக மைனஸாக தான் இருக்கும். அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா புதன் முன்னாடியே நான் சொல்லிட்டேன் புத்திக்காரகன். அவர் வந்து இப்போது வந்து பலவீனப்படுறதுனால ஞாபக மறதி அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன செஞ்சோம் அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத மறந்துடுவோம். அதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சில விஷயங்களை அந்த டைமில் செய்யலை அப்படின்னா பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வந்து தெளிவாக இருந்துக்கோங்க. இல்லை நான் மறக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கே தோணுது அதெல்லாம் அப்படின்னா ஒரு ஷீட்லேயாவது நீங்கள் எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ எப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத மறந்துடாமல் வந்து இருக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணலாம். அது மாதிரி ஒரு சில விஷயங்களில் கவனத்தை வந்து முழுமையாக வந்து கொடுங்க. கவனக்குறைவால் உங்களுடைய வேலையை கூட வந்து நீங்கள் பறிபோகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனாலேயே கூட நிறைய பிரச்சனைகள் எல்லாம் உருவாகும். கூடவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டைமில் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கும். ஏன்னா அதிக அளவில் வந்து நீங்கள் மந்தத்தன்மைக்கு வந்து போயிடுவீங்க. அதனால் உங்களுடைய விஷயங்கள் எதுலேயுமே வந்து தீவிரம் காட்ட மாட்டீங்க. ஆர்வம்லாம் குறைஞ்சிரும். செவ்வாய் 1 மற்றும் 2 இந்த இடத்துலலாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் அதிகமாக கோபம் வரும். முன்கோபம் வரும். இந்த கோபப்படும் பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது முன்னாடி யார் இருக்காங்க அப்படின்றத பார்க்காம வந்து யூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் மனசில் வந்து குழப்பம் சஞ்சலம் இதெல்லாம் வந்து ஏற்பட்டுடும். கண்மூடித்தனமாக அந்த கோபம் வரும்பொழுது முன்னாடி யார் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. ஏன்னா அந்த மாதிரியான தவறுகள்லாம் இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் முன்னாடியே வந்து இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உஷாராக இருந்துக்கோங்க. கோபம் வருது அப்படின்னா அந்த இடத்துல கட்டுப்படுத்துறதுக்கு பாருங்கள். இல்லைன்னா அந்த இடத்த விட்டு நீங்கள் விலகிடுங்க, வெளியே போயிடுங்க. தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் அடிக்கடி பேசுகிறதுனாலையோ அல்லது தேவையில்லாததை பிடிக்காததை அடிக்கடி பார்க்குறதுனாலையோ அதிகமாக உங்களுக்கு கோபம் வரலாம். ஸோ அதன் மூலமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். அதனால் அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் கேது பகவான் இந்த மாதம் முழுக்க இருக்கிறதுனால கட்டாயமாக வீண் விரயங்களை வந்து உண்டு பண்ணுவார். நம்ம எதுக்காக செலவு பண்ணுறோம் அப்படின்றதே தெரியாத அளவுக்கு வெட்டி செலவுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிறைய செலவுகள் நீங்கள் செய்கிற மாதிரிலாம் இருக்கும். அதனால் பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க. இதன் மூலமாக கையிருப்புகள் கரையலாம், சேமிப்புகள் வந்து குறையலாம். அதிலெல்லாம் வந்து கவனத்தை செலுத்துங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஆன்மீக பயணம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். கண்டிப்பாக வந்து போயிட்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். அடிக்கடி வெளியில் போக முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்காவது போயிட்டு வாங்க. ஸோ இது உங்களுடைய மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் உங்களை சுற்றி ஒரு நேர்மறை ஆற்றல் வந்து உருவாகிறதுக்கும் உதவியாக இருக்கும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் செய்து பயன்பெறுங்க. ஸோ கன்னிராசி நேர்களாகிய நீங்கள் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க தொடர்ந்து வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக வராகி அம்மன் தான் இருக்காங்க. ஸோ வராகி அம்மனுக்கு உரிய நாட்களில் அதாவது பஞ்சமி திதிகளில் நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும்.
கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்து பயன்பெறுங்க. மீண்டும் இது போல் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.